கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த தொடர்ச்சியான பிலிப்பியருக்குரிய அந்த நிருபம், அதனுடைய தொடர்ச்சியான பாடங்களில் இன்றைய தினத்தில் நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகலாம். பட் அதுக்கு முன்னால் அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி இருக்கு இல்லையா, அதில் பவுலுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு ஆவல், ஒரு ஆதங்கம் பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் மேலே இருந்ததை நம்ம கவனிக்கலாம். அதில் கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, நான் கிறிஸ்துவோடு போகிறதுக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களோட உங்களுடைய விசுவாசத்தின் வர்த்தனைக்காக நான் உங்களோட உயிரோடு இருக்கிறதுக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது, இது எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் கிறிஸ்துவோடு இருக்கிறது ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, நான் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன், நான் உங்களை சந்தித்தாலும் சரி, நான் வர முடியாத சூழ்நிலைக்குள்ளே போனாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தில் மருளாதிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு மகா பெரிய ஒரு நல்ல செய்தியை கடந்த வாரத்தில் பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் அவர் சொன்னார். அதிலிருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான வசனம் கொஞ்சம் கவனிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நீங்கள் நான் வந்தாலும் வரலினாலும் நீங்கள் விசுவாசத்தில் மருளாது இருக்கிறீங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனுடைய ஆழம் சொல்லும் பொழுது, நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்குது, இதுவும் தேவனுடைய செயல். அப்போ தேவனுடைய செயல் அவர் ரொம்ப அதிகமாக கவனிக்கிறார். அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் உயிரோடு இருந்தாலும் தேவனுடைய செயல் தான், அவர் மரித்து கிறிஸ்துவோட போகிறதுனாலும் தேவனுடைய செயல் தான். ஆனால் அவர் வந்தாலும் வரலினாலும் அவர்கள் மருளாது இருக்கிறது, இந்த சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள், போராட்டம் பண்ணுறதுக்கு, போராட்டத்தை நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா, அந்த ஜனங்கள் கெட்டு போகிற. இன்றைக்கி நம்ம அப்படித்தாங்க, நிறையா சத்தியத்தை சொல்லி நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தாலும் சாத்தான் மைண்டட் பீப்புள் கொஞ்சம் பேர் உள்ளே நம்மளை கீழே தள்ளுறதுக்கும் நம்ம பேரை கெடுக்கிறதுக்கும் நாம் மருள்வதற்கும் நிறையா வேலை செய்வோம். புரியுதுங்களா? சாத்தானுடைய அதிகமான வேலை இப்போ இங்கே தான் சபை மத்தியில் தான் இருக்கும். ஆனால் நம்ம மருளக்கூடாது. அப்படி மருளாது இருக்கும்போது அவங்க என்ன ஆகிடுவாங்க தெரியுங்களா, அவங்க சோர்ந்து போயிடுவாங்களாம். அவங்க சோர்ந்து போய் ஒரு தவறான விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அது நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவாகிடும். இதை பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்ந்து தான் சொல்கிறார். அதனால தான் அதனுடைய அடுத்த வசனம் சொல்லும்போது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்காக மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறமான போராட்டமே உங்களுக்கு இருக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போ உங்கள் சபைக்கு இருக்குது, சபை மக்களுக்கு இருக்குது, சபையினுடைய விசுவாசத்திற்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சபையாக இந்த போராட்டத்தை எப்படி ஜெயம் கொள்ளலாம், எப்படி ஜெயிக்கலாம், எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி சகிக்கலாம், இந்த ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான வசனங்களின் மூலம் இப்போ 2ஆம் அதிகாரத்தில் அவர் விளக்கறதுக்கு ஆவலாக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த வசனம் படித்தாலே ரொம்ப ஆறுதலாக இருக்கும் பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதலால், கவனிக்கிறீங்களா? ஆதலால். ஏன் ஆதலால்? இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, நமக்கு நிறைய போராட்டம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, நீங்கள் கேள்விப்படுறீங்க, உங்களுக்கும் அதே போராட்டம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நமக்கு பாடுபடுகிறதுக்கும் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அப்போ நீ எப்படி பாடுபடணும்? புரியுதுங்களா? எப்படி பாடுபடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு சபையில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 50 பேருக்கு சத்தியத்து நிமித்தம் 2 பேர்த்துக்கு அந்த பாடு வருது, சரியா? மிச்சம் 48 பேருடைய இன்டென்ஷன், அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அவங்களுடைய வழி என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது வேணும் இல்லையா? இந்த 48 பேருடைய வேலை என்னென்னா, சத்தியத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிற அந்த 2 பேர்த்துக்காக என்ன செய்யணும், அவர்கள் பரிதவிப்பதும் அவர்களுடைய பாடுகளிலே பங்கு கொள்வதும்
புரியுதுங்களா? அதில் அவர்களை பாடுகளிலிருந்து வெளிக்கொள்வதும் சகிப்புத்தன்மை உண்டாக்குவது, இதுதான் அந்த 48 பேருடைய வேலை. ஸோ இந்த 2 பேர், அந்த 48 பேர், இவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? புரியுதுங்களா? இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல, ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் கஷ்டப்படுறாங்க, 30 பேர் அவங்களுக்கு ஆறுதல். 20 பேர் கஷ்டப்படுறாங்க, 20 பேர் அவங்களுக்கு ஆறுதல் இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி அநேக விதமாக சத்தியத்து நிமித்தம் கஷ்டம் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சபையில் இருக்கணும்? நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லை, இப்போ எல்லா சபைகளும் இது இல்லை. இது இல்லாதனால தாங்க நிறைய பிரச்சனைகள். எது இல்லை வாசிக்கலாமா? பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். பாருங்க என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்குள், எடுத்தோடனே அதை சொல்றார். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், அன்பினாலே யாதொரு தேறுதல், ஆவியின் யாதொரு ஐக்கியம், உருக்கமான பட்சம், இரக்கம். எத்தனை குணம் பாருங்கள், இதை படிக்கும்போதே எவ்வளோ. அப்போ திருச்சபையின் மக்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? ஆறுதல், அன்பு, தேறுதல், ஐக்கியம், உருக்கம், பட்சம். இது எப்படி பவுல் புரிஞ்சுக்கிட்டார்? பவுல் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அழைக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார் இல்லையா? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அவங்க அடிக்கிறது கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் சொல்கிறது என்னை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அந்த வார்த்தையை அப்படி கனெக்ட் பண்ணலாம். நம்மளும் அப்படி தாங்க. தேவனுடைய திருச்சி நம்மளை சுற்றி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? ஒரு போதும் அவர்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, ஒரு போதும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, ஒரு போதும் அவர்களுக்கு எந்த விதமான வருத்தம் கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை அவர்களால் நம்ம வருத்தம், கஷ்டம், சஞ்சலம் வந்துன்னா அதை சகிச்சுக்கணும். கவனிக்கல. அப்படி ஒரு வேளை செய்துட்டோம்னா என்ன அர்த்தம்? அது யாருக்கு செய்கிற மாதிரி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிற மாதிரி. ஸோ இதை புரிந்து கொள்றதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய முதல் வருகையில் இப்படிப்பட்ட நோபல் குவாலிட்டிஸ், ஒரு மேன்மையான குணலட்சணங்களை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு பேஸ் நமக்கு தெரியும், அன்பு தான் இல்லையா? ஆனால் அந்த அன்பை எப்படி சொல்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருங்கள் என்கிற ஒரு புதுசான ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருக்கணுங்கிறது ஒரு கட்டளை இல்லையா? ஏற்கனவே தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே உன்னை போல் பிறனை நேசின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. காரணம் என்ன? ஒரு ரோல் மாடல் அங்கே இல்லை. தன்னை போல் பிறனை நேசிக்கிற ரோல் மாடல். அந்த ரோல் மாடலை தான் கிறிஸ்து தன்னை போல் பிறனை நேசிங்கிற அந்த மாடலை சீஷர்கள் மத்தியில் காமிக்கிறாராம். நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்திலிருந்து இறங்கி சாதாரண மனுஷர்கள் மேலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்க. இதை யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறார் கவனிக்கலாம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அதிலேயே 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு இவைகளை நான் எதுக்கு உங்களுக்கு கற்பிக்கிறேன்? சபையில் இவ்வளவு சப்ஜெக்ட் எதுக்கு? ஒருத்தர் மேலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறக்கா, நியாயம் தீர்க்கிறதுக்கா, அல்ல மற்றவர்களை கீழ்த்தரமாக நினைக்கிறக்கா, அல்ல தான் பரிசுத்தவான்கிற நினைக்கிறக்கா? இத்தனை சப்ஜெக்டை எதுக்கு தெரியுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது தான். இந்த ப்ராக்டிஸில் 99 பேர் அவுட், அவ்வளோதான். ஒரே ஒரு % அவங்க தான் புது சிருஷ்டி, அவங்க தான் 1,44,000 வருவாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளே எப்பொழுதுமே சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா புறஜாதிகளுக்கு போய் சொல்லும் பொழுது நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம்.
புரியுது? அப்போ ஒரே ஆவிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கு. சபைகள் மாத்திரம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குணலட்சணத்தில் பிரிஞ்சிருந்தா இது ஒரே ஆவின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒரே ஆவி அப்படின்னா ஒரே சிந்தை இருக்கணும் இல்லையா? அந்த ஒரே சிந்தையை தான் அடுத்த வசனம் சொல்றார். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் யாதொரு தேர்தலும் யாதொரு உருக்கமான இரக்கமான பட்சங்களும் உண்டானால், இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுடைய வார்த்தையை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிறிஸ்து சொல்ற அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், இப்படி 4 தடவை சொல்றத பவுல் சொன்னார்னு எப்படி இருக்கும்னா, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் யாதொரு தேர்தலும் இரக்கமான பட்சங்களும் உருக்கங்களும் உண்டானால். அப்ப அன்புக்குள்ள என்ன இருக்கு? ஆறுதல், தேறுதல், இரக்கம், உருக்கம், பட்சம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போறது. இது உண்டானால் அப்போ எப்படி இருக்கணும்? எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறதா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கிறிஸ்துவ அதே வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்துறதை நம்ம கவனிக்கலாம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ அவர் ரொம்ப மகிழ்வார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் எந்த ஊரில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரே சிந்தையில் இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரே அன்பில் இருந்தாங்கன்னா அது எப்படி அவர் மகிழ்வார்னா, அவர் தலை, மற்றவங்களில் அவருடைய சரீரம். அப்போ சரீரம் எவ்வளோதான்? ஒரே சரீரம். அப்போ இந்த ஒரே சரீரம் ஒரே சிந்தை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தை இருந்தது, பவுலுக்கு ஒரு சிந்தை இருந்தது. இப்போ பவுல் இந்த இடத்துல நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைஞ்சு கொடுக்கணுமா, வளைஞ்சு கொடுக்கணும், நெகிழ்ந்து போகணும், முறுக்கக்கூடாது. நான் இப்படித்தான், நான் சத்தியத்தில் வைராக்கியத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஸ்ரேல் ஜனங்க மாதிரி வெட்டி வைராக்கியத்தில் இருந்துடக்கூடாது. பவுல் எழுதுகிறார் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வைராக்கியம் உண்டுன்னு எனக்கு தெரியும், அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னார். இன்றைக்கும் நிறைய பேர் அறிவுக்கேற்ற வைராக்கியம் வைக்கிறது இல்லைங்க, வெட்டி வைராக்கியம் வச்சுக்குவாங்க. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் பகை வந்துருச்சுன்னா பயங்கரமாக அந்த வைராக்கியத்தை வச்சு பேசக்கூட மாட்டாங்க, நேருக்கு நேர் வருவாங்க, பேச மாட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவுடைய கேரக்டர் இல்லைங்க. அப்படியெல்லாம் கிறிஸ்து நம்மளை நினச்சா நம்ம மூஞ்சில் நம்ம முகத்தில் முழிக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு வளர்த்தணும். அது வளர்த்துறதுக்கு என்ன வேணும்? இந்த அன்பில் என்ன குவாலிட்டி இருக்குது? ஆறுதல், தேறுதல். அப்போ நீங்கள்லாம் ஒரே சிந்தைங்கிறது வச்சுக்கிட்டு இசைந்த ஆத்துமாக்களாக இருங்க, அப்போ தான் என் சந்தோஷம் நிறைவாகும். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும், ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாரும் தனித்தனி பாடி, பட் சேம் உள்ளம் இல்லையா? உள்ளம் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சி. ஸோ இதெல்லாம் எதை குறிக்குது? த யூனிட்டி, ஒன் மைண்டு, ஃபெல்லோஷிப். அப்படி ஒரு குரூப் வந்துட்டோம்னு வச்சிங்களேன், இங்கே என்ன நடக்காது தெரியுமா? என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தாங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இதைத்தான் பிலிப்பி பவுல் எழுதும்போது, ஒன்றையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வாதினாலாவது, வாதம் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே வேறு வசனமெல்லாம் படிச்சுக்கிறோம். விவாதம் எழும்பு முன் அதை விட்டு விடுன்றார். ஆர்கியூமெண்ட்டே வரக்கூடாதுங்க சபையில். ஒரு விஷயம் நம்ம சொல்கிறத ஒருத்தர் கேட்காம விட்டாங்கன்னா பேசாமல் அமைதியாக போயிடணும், ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். தேவனுடைய சித்தம் நம்முடைய எண்ணம் இருந்தால் கண்ணு முன்னாடி அது நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அவசரம் வரும் பாருங்க. சபை மக்கள் சில பேர்த்துக்கு அவசரத்தில் முடிவு பண்ணி அப்படியே பிரிஞ்சு போய் என்னமோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு தேவை ஒரு நிதானம். ஏதாவது ஒரு காரியம் முடிவு பண்ணுமா, முதல்ல ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தை பார்க்கணும், அவருடைய வசனத்தை பார்க்கணும். இதை மூன்றும் பார்க்காதவர்களுக்குள்ள தான் இந்த வாதம் வரும். வாதினாலாவது அது என்னவா மாறும்னா பிடிவாதமாக மாறும். பிடிவாதம் அது வைராக்கியமாக மாறும், அது வீண் பெருமையாக மாறும். இதைத்தான் சொல்லும்போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவர்கள். இதுதாங்க பிரச்சனை. இப்போ சபையில் கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். நிறைய பேர் படித்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா கடவுள் எனக்கு அப்படியே தலையில் வெளிப்படுத்திட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
அப்படி இருக்கக்கூடாதுங்க தேவனுடைய பிள்ளைகள். கடைசி வரைக்கும் கவனிக்கிறீங்களா, நம்ம கற்றுக் கொடுத்த மூத்தவர்களை நம்ம நினைக்கணும், சத்தியத்தை நினைக்கணும், அந்த நன்றி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு நம்ம மேட்டிமை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, போயிடவே கூடாது. அப்படி போகிறதுனால என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழித்து அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். நமக்கு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, மனமேட்டிமை உள்ளவன் கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான். 40 வருஷம் எவ்வளோ பெருமையாக அவர் வழி நடத்திட்டு போனார் மோசே, கையோட கை கோர்த்துட்டு போனார். ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய மேட்டிமை வந்தோடனே அந்த வாய்ப்பையே இழந்துட்டார் இல்லையா. சபை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. ஆர்கியூ பண்ணாதீங்க, வீண் பெருமை பண்ணாதீங்க, என்னால் தான் இதை நினச்சிக்காதீங்க இல்லையா. அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது உண்டு, பவுல் குரூப்பு அப்பல்லோ குரூப்புன்னு பிரிஞ்சாங்க. பவுல் குரூப்பு அப்பல்லோ குரூப்புன்னு பிரிஞ்சு போனாங்க ஜனங்க. பவுல் என்ன சொன்னார், பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளையச் செய்கிறவர் தேவன். இதுதான் பார்ட்டு, இதுதான் சத்தியம். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் பண்ணுறவங்க எப்படி நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, தேவன் நட்டார், இயேசு கிறிஸ்து நீர் பாய்ச்சினார், நான் தான் விளைய செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா. என்னால் தான் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாங்க. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு வேளை நினச்சிருக்கலாம், தேவன் அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துன்னா அதுக்குரிய சூழ்நிலையை தேவன் மாற்றிடுவார். இந்த மேட்டிமைக்கு தண்டனை கூட உண்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் வந்துடக்கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஊழியக்காரன். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த திருவிலியத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். கட்சி மனப்பான்மையா அதான் பிரிகிறாங்க இல்லையா, கட்சியா. மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வுள்ளவர்களாக கருதுங்கள். மற்றவர்களை நம்மளை விட உயர்வுள்ளவர்களாக கருதக்கூடிய இடத்துல எந்த விதமான பிரிவு புரியுதுங்களா, பிரச்சனை வரும். ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அங்கே என்ன இருக்கும், கிறிஸ்துவுடைய சிந்தை, ஆறுதல், தேறுதல், இரக்கம், உருக்கம், பட்சமெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அங்கே எப்படி கட்சி மனப்பான்மைக்கு இடம் இருக்கும், எப்படி பெருமைக்கு இடம் இருக்கும். பவுல் எழுதும்போது கொரிந்தியருக்கு எழுதுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் சாப்பிட்றது பாருங்க, அதை சொல்ற, புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தேவனுக்கு மகிமையாக இருக்கான்னு பாருங்கள். சபையிலேயே இருக்கட்டுமே, தேவனுக்கு மகிமையாக இருக்கா, நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் இருக்கான்னு பாருங்கள். அப்போ தேவனுக்கு மகிமை இல்லைன்னா அதை விட்டுருங்கிற. இதை பவுல் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போது திருச்சபையின் பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு சபை கூடி வரும் பொழுது, சத்தியத்தில் கூடி வரும்போது, நம்ம பக்தி விருத்தி அடையிறதும் நல்ல விஷயந்தான். அது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளது உறுதி பண்ணுறது. ஆனால் அது எதற்கு, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னா, நாம் திருந்துறது, நாம் பக்தி விருத்தி அடையிறது, நாம் சத்தியத்தில் வளர்றது யாருக்காக, மற்ற சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பக்தி விருத்திக்காக, அவங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் புதுப்பிக்கிறதுக்காக. ஸோ இது புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்கிறதே அவங்களுக்காக தான். அவங்க அந்த சுயநலத்தில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்போ அதுக்கு அப்புறம் செய்ய மாட்டாங்க, ஏதோ செய்வாங்க. சில நேரங்களில் அதை பற்றின ஒரு தெளிவான சிந்தனையே இருக்காது. ஒரு உண்மையான ஊழியக்காரன், தேவனுக்கென்று உடன்படிக்கை செய்த உண்மையான ஊழியக்காரனுக்கு அவனை குறித்து அவன் எப்பொழுதுமே எண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனைகள் முழுவதுமே மற்றவர்கள், மற்ற சகோதர சகோதரிகள், குழந்தைகள், சபையில் உள்ள காரியங்கள், இதையவே தான் செஞ்சுட்ருப்பாங்க. அந்த 24 hours into 7 எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. தூங்க போதும் போது கூட நாளைக்கு தேவனுடைய காரியம் என்ன என்பதை சிந்திச்சுட்டு தூங்குவாங்க. காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு தேவனுடைய விஷயங்கள் என்ன, அதை சிந்திச்சு. அப்போ இதெல்லாம் எதுக்காக, சபை கூடுதல் எதுக்காக, சத்தியம் எதுக்காக, நம்ம தனித்தனியாக நமக்கு தான் தேவன் தெரியுமே, பேசாமல் நம்ம வீட்டிலேயே உட்காந்து நம்ம தனியாகவே ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்காக சபை கூடுதல்? டு டெவலப் த நோபல் குவாலிட்டிஸ், அருமையான குணலட்சணங்களை பெருக்குவதற்காகத்தான் தேவன் சபை கூடுதலே வச்சார். அதில் நிறைய பேர் வருவாங்க
இல்லையா? 4 வகையான நிலத்தில் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட வகுப்பார் கூட சபைக்குள் இருப்பாங்க. அப்புறம் புது சிருஷ்டிக்காக பரிதபித்து கொண்டிருக்கிறவர்கள் இருப்பாங்க, கர்ப்ப வேதனைப்படுகிறவர்கள் இருப்பாங்க, பலவீனமானவர்கள் இருப்பாங்க, அப்புறம் பெருமையானவர்கள் கூட இருப்பாங்க. இவர்கள் மத்தியில் ஒரு புது சிருஷ்டி வளைந்து நெளிந்து இசைஞ்சு போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு என்ன தேவை தெரியுங்களா? அதைத்தான் பவுல் அடுத்த வசனத்தில் சொல்றார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்போ இதே சப்ஜெக்டை, இந்த வசனங்களை வேறொரு பாடத்தில் எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது என்ன சிந்தை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இதுதாங்க அந்த சிந்தை அப்படின்னு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் தேர்தலும் இரக்கமும் உருக்கமான பட்சங்களும் உண்டானால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏக சிந்தையாக இருங்க, புரிதல, மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள், பிறனுக்கானவைகளை நாடுங்கள். இதுதான் கிறிஸ்துவுடைய சிந்தைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி. அது உண்மையும் சத்தியமும் கூட. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரனே, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன அது தெரியணும். இப்போ சொன்னோம் இல்லையா, இத்தனை ஜனங்களுக்கு மத்தியில் தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு சிந்தை தேவை இல்லையா? அந்த சிந்தை யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நினைப்பில் இருக்குதான். புரியுதுல? மூளை அந்த சிந்தையில் இருக்கு. இந்த சிந்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கவனிக்கிறீங்களா, தேவனோட சேர்த்துது. இந்த சிந்தையில் தான் யோசனைகள் இருக்கு. மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சில வசனங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இருதயத்தினுடைய வேலை என்ன? அதில் சிந்தையே இல்லையே. இருதயத்தினுடைய வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்ணி சுத்தம் பண்ணி அனுப்புறது தானே இல்லையா? ஆனால் இதில் இருதயத்தின் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் வசனம் வருதே என்று சொல்லி கவனிக்கும்போது, யோசனை சிந்தனை எல்லாம் எங்கே இருக்குன்னா தலையில், மூளை. புரியுதுங்களா? மூளையில் தான் எல்லாமே இருக்குது. அப்படின்னா ஏன் இருதயம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கார் என்று சொல்லும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சூழலே, மூளையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நிகழ்வானாலும் அதில் முதல் பாதிக்கிறது எதுன்னா அந்த இருதயம். இருதயத்தில் என்ன இருக்குது? மனுஷனுக்கு தேவையான ஜீவன் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுனாலே மரணம் நிகழும் இல்லையா? அப்போ அந்த இருதயம் என்பது மூளையோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால, கவனிக்கிறீங்களா, அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த தலை, அந்த மூளை. அதில் தான் ஜீவன் வந்துட்டுருக்கு. இப்போ நாம் எதை சிந்திச்சாலுமே அது இருதயத்தை என்ன பண்ணும்? அது ஆழமாக பாதிச்சிடும். ஸோ இந்த சிந்தனையை பற்றி இதை பற்றி டெவலப்பாக பண்ண நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம். பட் இங்கே அதுக்கு தேவையில்லை. ஒரே விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இயேசு கிறிஸ்துவோட இருந்த சிந்தையே அப்படின்னா அவருடைய சிந்தைங்கிறது என்ன? அவருடைய எண்ணங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன எண்ணங்களை வைத்து கொண்டு இந்த பூமியில் வந்தார், அது வேணும் இல்லையா? ஸோ இந்த பவுல் சொன்ன நிருபங்களில் மட்டும்தான் அவருடைய எண்ணம் இருக்கான்னா, ஒரிஜினலாக கிறிஸ்துவுடைய எண்ணம் எப்படி இருந்ததுங்கிறத கவனிங்க. கிறிஸ்துவுடைய மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதை சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் சொல்ல முடியல. கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான பார்ட். சொல்ல முடியல. எங்கே சொல்கிறதுன்னு அவர் ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறார். ஒரு வாய்ப்பை தேடுறார். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லணும். கவனிக்கிறீங்களா? ஆனால் அவருக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பை தேடும்போது ஒரு நாள் தான் வளர்ந்த ஊர் நாசரேத்தூருக்கு அவர் போகிறார் ஒரு ஓய்வு நாளில். அப்போது அந்த ஓய்வு நாளில் அவர் உள்ளே போனோன்னே, கிறிஸ்து தான் நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தர். அதனால் அவர் கையில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுத்தாங்க. உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய சிந்தையை அப்படியே வழியில் சொல்கிறார் பாருங்க. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கவனிக்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் அது அவர் செய்யக்கூடிய வேலை. அவருடைய மைண்ட் இருந்தது, இப்போ அது அப்படியே வெளிவருது பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இப்போ அவர் முன்னாடி ஒருத்தர் ஏன் இந்த பூமிக்கு வந்தீங்கன்னு கேட்டால், இவர் எப்படி சொல்கிறாருன்னா, தானாக ஒரு வார்த்தை சொல்லலை, வசனத்திலிருந்து எடுத்து கொடுக்குறார் பாருங்க.
இதையே தாங்க ஆண்டவர் சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடையது அல்ல, என் தகப்பனுடையது. நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர் சொல்லி கொடுத்து தான் என்னை அனுப்பிச்சிருக்கார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய பயபக்தி உள்ளவர் பாருங்க. தானாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அது தேவன் சொன்ன வார்த்தையாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால அவர் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்களை நோக்கி அவர் காத்துட்ருக்கிறார் பாருங்க. நம்மெல்லாம் வாயை திறந்தால் வாந்தி மாதிரி பேசிட்டு போயிடுவோம். இஷ்டத்துக்கு மற்றவர்களை துன்பப்படுத்துறது, காயப்படுத்துறது ஈஸியாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த வசனங்கள் மூலமாக தன்னுடைய சிந்தையை வெளிப்படுத்துறதுக்கு, தன்னுடைய சிந்தையில் இருக்கிறத தேவனுடைய வசனமாக இருக்குதா பாருங்கள். இது எந்த அளவுக்கு பர்டிகுலராக அந்த பயபக்தியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறாருங்கிறத நான் கவனிக்கணும். நாம் கூட அப்படித்தான் சும்மா வாய் இருக்குதுங்கிறக்காரெல்லாம் பேசிடக்கூடாதுங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம மூத்த சோர்களெல்லாம் எடுத்திருக்காங்களே, ஒரு தைலமாக இருக்கணும், ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கணும், சந்தோஷப்படுத்தணும், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கணும். புரியுங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன், பங்களா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மகிழ்ச்சிப்படுத்துறது, அது ஆசையை தூண்டுறது. தேவனுடைய மனமகிழ்ச்சி என்பதை உன் வேதம் என் மனமகிழ்ச்சி படிக்கிறோம் இல்லையா? வேதத்தில் உள்ள அதிசயங்களை வார்த்தைகளாக பைபிள் இருக்குது, அதை வார்த்தைகளாக நம்முடைய வாயிலிருந்து கூட சொல்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! தேவனுடைய பிள்ளைகள் இது நம்ம புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஏதுவாக தான் வசனங்கள் எல்லாம் இருக்குது. பைபிள் வசனம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில வசனத்தை தேடுவார்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அவன் சேனைகள் கர்த்தருடைய தூதன் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவே அவர் தம்முடைய வாயில அந்த வார்த்தைகளை அவர் சொன்னதை நம்ம கவனிக்கலாமா? இதுதான் அவருடைய சிந்தை, அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கு பாருங்க. சிந்தையை செயல்படுத்துக்கு வந்துருச்சு. நொறுங்குண்ட ஜனங்கள் இவங்களுக்கு எப்படியாவது காயம் கட்டணும், அதான் கிறிஸ்துவுடைய சிந்தை. அந்த சிந்தையை செயல்படுத்துறதுக்கு அப்படியே மனுஷனாக இந்த பூமியில் வரார் இல்லையா? இதை ஒரு அழகான விட்னஸிங் மூலமாக பவுல் இங்கே நமக்கு சொல்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்துக்கு அதுக்குள்ளே போகும்போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஏன்னா ஆண்டவருடைய வசனங்கள் அனைத்துமே தேவனுடைய சிந்தை அனைத்துமே ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய வசனங்கள் அனைத்துமே ஆண்டவருடைய சிந்தை. ஆண்டவருடைய சிந்தை என்பது பவுல் என்ன சொல்கிறார்னா, கிறிஸ்து இயேசுவில் சிந்தை. நமக்கு இதே மாதிரி தாங்க சிந்தை. அவர் நறுங்குண்டவர்கள் சொன்னார் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் யார்? மற்றவங்க. நான் இங்கே வந்ததே நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், மற்றவர்களை. அப்போ அந்த மற்றவர்களைங்கிறது தான் பவுல் சொல்லும் பொழுது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவனாக. இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு சிந்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தாழ்மையோட சம்மந்தப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தாழ்மையோட சம்மந்தப்பட்டது கிறிஸ்து இயேசுவோட இந்த சிந்தை. அதில் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பர் தன்னுடைய ரைட்டிங்ஸில் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மனுஷனை நாம் திருத்தணும்னா, கவனிங்க, அச்சுறுத்தியோ அல்லது முரட்டு குணத்தை காட்டியோ அல்லது நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டியோ எச்சரித்தோ ஒரு மனுஷனை நம்மளால் குணப்படுத்த முடியாதான், கழுவ முடியாதான். அப்போ ஒரு மனுஷனை கழுவணும்னா எப்படி தான் கழுவலாம்? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இந்த பூமியில் நான் காயங்கட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த கடைசி நேர பந்தியில் சீஷர்கள் பாருங்கள், 2 பக்கம். அவர் சீஷர்களுக்கு காயங்கட்டினாரா கழுவுனாரா என்று சொல்லி கவனிக்கும் போது, ஒரிஜினலாக சீஷர்களுடைய காயங்களை அவர் கட்டினாரா. என்ன காயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஆதாமி நிமித்தம் ஏற்பட்ட அந்த பாவத்தினுடைய விளைவு தான் பெருமை. பயங்கரமாக காயம்பட்டு அங்கே நிற்கிறாங்க, யார் பெரியவன்? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி கழுவினார்? அவங்களுக்கு மேலே போய் நின்று நான் தான் உனக்கு பெரியவன் அப்படின்னு பராக்கிரமத்தை காமிச்சாரா? இல்லையே. எப்படி கழுவினார் பாருங்க, தன்னுடைய தாழ்மையில் கழுவுறாருங்க. அப்போ இன்னொருத்தரை நாம் கழுவுனன் முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணோம்? தாழ்ந்து போனோம். கவனிக்கிறீங்களா? தாழ்ந்து போகிறவர்கள் வீழ்ந்து போவதில்லை நல்லா சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தாழ்ந்து போனால்தான்
இன்னொருத்தர் நம்ம கழுவ முடியும். நம்ம அச்சுறுத்தியோ நம்ம அவங்களுக்கு முரட்டு குணத்தை காட்டியோ இன்னொருத்தரை கழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு அருமையான குவாலிட்டியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே செய்கிறார். கவனிக்கிறீங்களா? பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் அதை துடைக்கவும் தொடங்கினார். எத்தனை முறை படிச்சிருக்கோம். ஆண்டவர் அந்த சீஷரில் அன்னைக்கு மட்டும் கழுவலைன்னு வைங்களேன், அன்னைக்கு அவங்களுக்கு காயம் கட்டலைன்னா அவர்கள் இன்று வரை காயத்தோடு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு கழுவினார், காயம் கட்டினார். இது ரெண்டுலேயுமே என்ன இருந்ததுன்னா தன்னுடைய தாழ்மையை காட்டினார். இன்றைக்கி அவருடைய சீஷர்களெல்லாம் இன்றைக்கி அஸ்திவார கற்களாக நிற்கிறாங்க பவுலோட சேர்த்து. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிந்தையில் இன்னொரு முக்கியமான விஷயம், என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே இந்த பூமியில் வந்தேன். இதுதாங்க கிறிஸ்துவுடைய சிந்தை. இன்றைக்கி நாம் நிறைய சந்தர்ப்பங்களில் நமக்கு என்ன விருப்பமோ அதைத்தானே செய்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய விருப்பம், அப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம், அப்புறம் பைபிள் வசன விருப்பம், இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிறோம்னா இல்லையே. அநேக சந்தர்ப்பங்களில் அவசரப்பட்டுறோம், ஆசைப்படுறோம், கோவப்படுறோம், நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பிரியுமோ அதை செஞ்சிடறோம். அப்புறம் அதை நிமித்தம் அதை ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம்னு வைங்களேன். பட் இருந்தால் கூட இதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய வசனங்கள். இது ஏதோ ஒரு புக் ஸ்டடி மாதிரி மட்டும் நினச்சிட வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தாழ்மையை பற்றி சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கவனிக்கிறீங்களா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அப்படிங்கிற என்னப்பா, தேவனுக்கு அவர் ஈக்குவலா அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தலை படிச்சிருக்கோம் இல்லையா? புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை படிச்சிருக்கிறோம். அப்போ கவனிக்கும் பொழுது தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகன். ஆனால் இந்த இடத்துல தேவனுக்கு சமமாயிருப்பதைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருடைய தன்மையில் இருக்கார். திருவில்லியம் பைபிளில் பாருங்கள், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை, அதான் அவர் மாதிரியே இருக்கிறார், வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அப்படின்னா புரிதுங்களா? அப்படியே அதைத்தான் தமிழில் கொள்ளையாடின பொருளாக, சில பேர்லாம் அந்த மாதிரி கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்களா இன்னொரு பொருளை. ஆனால் கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அந்த பொசிஷன்லேருந்து கீழே இறங்குறார். பிதாவாகிய தேவனுடைய தன்மையிலிருந்து அவர் தன்னை வெறுமையாக்கலைன்னா, தாழ்மைப்படலைன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது நிறைய பேர் பாருங்க, இன்றைக்கி அரசியலெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஒரு தலைவர் இருப்பாங்க, திடீர்னு அவருக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு தலைவர் அவரை கீழே தள்ளிட்டு இவர் தலைவராகிடும். அந்த பொசிஷன் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தலைவராக இருக்கிறதுக்கு. கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ அது அப்படி சபைக்கு வரும்போது சபையில் கூட நிறைய பேர் சில பொசிஷன் இருப்பாங்க, மூப்பர்கள் அப்படிலாம் இருக்கும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த நிலைமையிலேயே தான் இருக்கணும், அதிலிருந்து இறங்குவதற்கு யாருமே தயாரில்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தில் இருந்தவர் அந்த பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதிலிருந்து தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறார்? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஆனால் இதே மாதிரி ஒருத்தன் என்னன்னா பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது அவர் மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவன் என்ன பண்ணிட்டான்? கொள்ளையாடின பொருளாக எடுத்துட்டு நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு மேலே போனான் இல்லையா? இது சாத்தானுடைய கேரக்டர். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் எப்படின்னு பாருங்க, தேவனோடு அவருடைய நிலைமையில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அடுத்த வசனம் பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, கம்ப்ளீட்டாக வெறுமையாக்கி. அப்போ வெறுமையாக்கினுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பரலோகத்தில் அவ்வளோ ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர் அதை அப்படியே விட்டுட்டு கீழே வர்றார். கீழே வரும்போது பிறக்கும்போது மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை, வெறுமையாக இந்த பூமியில் பிறக்கிறார். அது ஆச்சரியம். சரி, பிறந்துட்டார், ஒரு மனுஷனாக வளர்ந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லையே. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், மனுஷனுக்கு கீழே வந்துட்டாராம். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, சாத்தான் நான் உங்களுக்கு மேலே போய் வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் உனக்கு கீழே உனக்கு டேக்ஸ் கட்டுறேன்னு சொன்னாராம். ரோமர் டேக்ஸ் கட்டினாரா இல்லையா?
ஸோ இந்த தாழ்மைக்கு அது என்னென்ன மாதிரி பொசிஷன்னா, ஒரு ஏழ்மை நிலைமை, ஏழை, ஒரு சர்வெண்ட்டு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலும் தன்னை தாழ்த்ததுனால பிதாவாகிய தேவனுக்கு தம்முடைய குமாரனை எக்கச்சக்கமாக பிடிக்குமா. இந்த வசனங்கள் பார்க்கும்போது தன்னுடைய மகனை ரொம்ப அதிகமாக நேசிக்க, அதனால் அதை வந்து அடிக்கடி தன்னுடைய வசனத்தின் மூலம் விட்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஒரு வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 42:1 வாசிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதோ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், என்னுடைய ஆவி அவர் மேலே வச்சிருக்கேன். இதைத்தான் அங்கே சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், அதை பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம், சாதாரணமாக அதை படிச்சிருவோம். இவர் என்னுடைய நேசகுமாரன். அது எப்படி சொன்னார் நல்லா புரியும் தெரியுங்களா? தேவன் சொல்கிறாராம், யூ ஆர் மை பிலவுட் சன், யூ ஆர் மை பிலவுட் சன், நீ தாப்பா என்னுடைய மகன். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு கீழே எப்படி ஒரு ஏழ்மையில் தாழ்மையில் சாதாரண மனுஷனை போல நீ இறங்கியிருக்கேன். நீ தாப்பா என்னுடைய மனுஷன், நான் எப்பொழுதுமே உனக்கு ஆதரவாக இருப்பேன், உன் ஆதரிக்கிற தாசன். அடுத்த வசனம், இதோ என் தாசன், அவர் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். அப்படின்னா அப்போ கைவிட்டாரே தேவன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டதும் தேவன் தன்னுடைய குமாரன் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய பிரியத்தின் மூலம்தான். இது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அவர் மைண்டில் ஒரு திட்டம் வந்துருச்சு. அந்த திட்டத்தில் கிறிஸ்து இந்த மரணத்துக்குள்ளே போகணுங்கிறது அவருடைய அனாதி தீர்மானம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த தீர்மானம் அவருடைய நீதியாக இந்த பூமியில் வரும் பொழுது, அந்த நீதிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்குறார். அதில் நிறைய கஷ்ட அவமான துன்பமெல்லாம் இருக்குது, பாடு மரணம் கேவலமான மரணமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் தேவன் ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொல்லி கவனிக்கும்போது, கவனிங்க, இந்த உலகத்தில் யாரையும் தேவனை கேள்வி கேட்ட முடியாது. யாரையோ கூப்பிட்டு பலி செலுத்த சொல்லலை, தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்டு அன்பு கூர்ந்திருக்கார் பாருங்க இல்லையா? அந்த அன்பு உலக ஜனங்களுக்கு புரிய வரும், ஒரு நாள் வரும். அப்படி புரிய வரும்போது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் உயிர் மாதிரி பிடிச்சிக்குவாங்களே உலக ஜனங்கள். வசனம் நிறைய படிச்சிருக்கிறோம். புரிய வரும்போது, இன்றைக்கி புரியல, நமக்கே புரியல, எப்படி உலக ஜனங்களுக்கு புரியும்? நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்மெல்லாம் சண்டை போடுவோமா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுவோமா? அல்லது தவறாக பேசுவோமா? யோசனை பண்ணி பார்க்கலாம். இது புரிஞ்சிருச்சுனாலே அந்த அன்பினுடைய ஆழம் தெரிஞ்சிடும். அதைத்தான் பவுல் பிலிப்பியர் 2:8 பாருங்க, வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ பாருங்க, பரலோகம்ங்கிறது மகா பெரிய நிலைமை. அதிலிருந்து தன்னை வெறுமையாக்கலின்னா வர முடியாதுங்க. வெறுமையாக்குறது புரியுதுங்களா? என்ன சொல்ல, எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெறுமையாக்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்திலிருந்து கீழே வரும்போது, இப்போ பரலோகத்தில் ட்ரெஸ் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிறவங்க எவ்வளோ உயர்ந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உயர்ந்த அவங்களுக்கு அந்த பதவி பட்டமெல்லாம் மரியாதையெல்லாம் இருந்திருக்குல்ல. இப்போ அதை விட்டுட்டு ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டு ஒரு அரசன் கீழே இறங்கினா அதை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயோ, நீங்கள் இப்படி வந்துட்டீங்களே. ஆனால் கிறிஸ்து அவ்வளவு மேன்மையை விட்டு அவர் அப்படி இறங்குறார். அதை வெறுமை, அது ஒன்று. ரெண்டாவது, பரலோகத்தில் அவர் இருந்து கொண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில வேலைகள் எல்லாம் செய்கிறார். தேவனுடைய திட்டங்களுக்கு செவி கொடுத்து செய்கிறார். கவனிக்கிறீங்களா? அது எல்லாமே கவனிச்சிங்கன்னா தேவன் சொன்ன வேலைகளை ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வரும் பொழுது இப்போ அவர் ஒரு குழந்தையாக பிறக்கணும். கவனிங்க, ஒரு குழந்தையாக பிறக்கணும். இப்போ ஒரு குழந்தையாக பிறக்கணும்னா அவர் அந்த நிலைமை விட்டு வெளியே வரும்போது பரலோகத்தினுடைய அத்தனை சிந்தனைகளும் பராக்கிரமங்களும் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் வெளியே. இப்போ நீ ஒரு குழந்தை, அவ்வளோதான். பிதாவாகிய யாவே தேவனுடைய சர்வ பிள்ளை அல்ல. நீங்கள் ஒரு குழந்தை. ரெடியா? ரெடி, நான் போகிறேன்.
எல்லாத்தையும் விட்டுறேன், இந்த சிந்தனைகளெல்லாம் இங்கே கொண்டு போய் இங்கிருந்து தேவனுடைய சிந்தனைகளை நான் வளர்த்துறேன். அதனால தான் அந்த 40 நாட்கள் வசனங்களை அவர் நல்லா உற்று கவனித்தார். தேவன் மரியம்மா மூலமாக சில விஷயங்கள் எல்லாம் அவர் வளருவதற்கு சில விஷயங்களை தேவன் கொடுத்தார். அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வானம் திறக்கப்பட்டதுன்னு படித்தோம் இல்லையா? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டதுங்கிறதுக்கு விளக்கம் தெரியும் இல்லையா? தேவனுடைய ரகசியங்கள், அவர் தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின விதம் இங்கிருந்து கற்றுக்கிறாருங்க. குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இதுதாங்க வெறுமை. இங்கே வந்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனுஷனாக இருந்து கட்டுக்கிறார். இதைத்தான் சொல்லும்போது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அதே அப்படி அந்த வார்த்தை சொல்கிறான். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை. அப்போ சாவை ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க, சார்பு நார்மல் தான். ஆனால் சிலுவை சாவை ஒருத்தர் ஏற்றுவாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு கேவலமான ஒரு தண்டனை. அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சிலுவையில் மறித்தவங்களை கெகன்னா குப்பமேட்டு கொண்டில் போட்டுருவாங்க, அவங்களுக்கு மரியாதை கிடையாது. அப்போ அந்த சாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுக்கிறார். ஆனால் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவராக இருந்ததுனால அவரை கல்லறையில் வச்சாங்க. மற்ற யாரையும் கல்லறையில் வைக்கவே இல்லை. அப்படின்னா அந்த மரணத்தையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அதில் நிறைய இருக்கு இல்லையா? துப்பு இருக்குது, கொட்டு இருக்குது, ராஜான்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தினாங்க. அத்தனையும் தாங்கிறதுக்கு ரெடியாக தானே கிறிஸ்து வந்தார். அப்போது இந்த உலகத்தில் எவ்வளவு கீழே போகணுமோ அவ்வளவு கீழே போயிட்டார். எதுக்கு தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம். கொஞ்சம் கவனிங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. பிரியாணியை ருசி பார்ப்போம், ஜிலேபி ருசி பார்ப்போம், முறுக்கு ருசி பார்ப்போம். ஆனால் கிறிஸ்து எதை ருசி பார்த்துருக்கார்? மரணத்தை ருசி பார்க்குறாராம். பாருங்கள், காரணம் என்னென்னா ஒவ்வொருவருக்காகவும். அப்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறார்? ஆக்சுவலாக இந்த மனுஷனுக்கு வலிக்குமா? அவன் ரொம்ப மனசோர்வாக இருக்கிறானே, அந்த சோர்வு எப்படி இருக்கும்? கவலையாக இருக்கானே அவன் முகம், அந்த கவலை எப்படி இருக்கும்? அவனை மாதிரியே நான் பார்க்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியும். கிறிஸ்து இதனால தான் மனுஷனாகவே வர்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதான் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. இப்போ என்ன கண்டிஷனில் வர்றாரா? தேவதூதர் எல்லாத்துக்கும் மேலே இருந்த கிறிஸ்து இப்போ தேவதூதரிலும் சிறியவராக இந்த பூமியில் மனுஷனாக வர. ஸோ மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் அநேகம் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணார் பாருங்க, அதுதான் பெரிய தாழ்மை. ஒத்துக்கிட்டார். நான் இங்கே பூரணப்படுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒத்துக்கிட்டார். ஆனால் இவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இவர் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. ஆக்சுவலாக அவர் மிகப்பெரிய பணக்காரர். இன்னொருத்தர் நிறைய பணம் கொடுத்து ஐஸ்வர்யவன் ஆக்கிட்டார் அப்படின்னா இப்போ அவர் பணக்காரராக தான் இருப்பார். இப்போ 100 கோடி வச்சிருக்கிற ஒரு கோடி ரூபாய் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அந்த ஒரு மனுஷன் அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இவர் கோடீஸ்வரனாக தான் இருப்பார். இவர் எப்போ ஏழை ஆவார்னா 100 கோடியும் கொடுத்துடணும், அப்போ தான் இவர் ஏழை ஆவார். கிறிஸ்து இந்த பூமியில் தனக்கு இருந்த ஐஸ்வர்யம் அப்படியே கொடுத்தாராம் எல்லாத்துக்குமே. அப்படின்னா இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஐஸ்வர்யம் என்ன? அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸா? இல்லை, அதில் ஐஸ்வர்யம் இல்லை. ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோதான். என்ன தெரியுங்களா ஐஸ்வர்யம்? அவருக்குள்ள தேவனுடைய ஒரு பொக்கிஷத்தை தேவன் வச்சிருந்தாராம். அதுதான் ஐஸ்வர்யம், அவருடைய பரிசுத்த ஆவி. புரியுதுங்களா? அதனால தான் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தேவன் அவருக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுத்திருந்தார்னா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். தனக்கு கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த பரிசுத்த ஆவியை தனக்காக அவர் பயன்படுத்தவே இல்லை.
எல்லா ஜனங்களுக்கும் அந்த வல்லமையை பயன்படுத்திட்டார். எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் சொன்னார் இல்லையா? கடைசியில் சாக போகும்போது கூட மல்கூசுடைய காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். அப்படின்னா தன்னுடைய ஐஸ்வர்யம் முழுவதையும் ஜனங்களுக்காகவே கொடுத்துட்டார். கடைசியாக சாகும்போது அவர்கிட்ட இருக்கிற பாருங்க ஒன்றுமே இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே ஒப்படைக்கிறேன். கடைசியாக இருந்த ஐஸ்வர்யம் அவருடைய உயிர். வெறுமையாயிட்டார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அப்படியே கீழே போயிட்டாருங்க. தேவன் இதை மேலிருந்து பார்க்குறாராம். கவனிக்கிறீங்களா? ஒரு சப்ஜெக்டில் ஏற்கனவே பேசின ஒரு பாடம் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப அழகான ஒரு காட்சி அது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜா, தேவதூதர்களுக்கெல்லாம் அவர் ராஜா. அவர் இந்த பூமியில் வந்து சாதாரண ஜனங்கள் அவர் அடிக்கும் போதும் கொட்டும் போதும் அத்தனை புடைசூழ இருக்கிற தேவதூதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள். அவர்கள் கைகளெல்லாம் கட்டப்பட்டு கிறிஸ்து மேலே இருக்கிற கட்டாயமாக அவர் மேலே எத்தனை மதிப்பு வச்சுருந்திருப்பான். அவர்கள் கைகளெல்லாம் கட்டப்பட்டு எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தேவனுடைய நீதி இருந்தது. அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க கிறிஸ்துவ? ஐயோ, நம்முடைய தலைவரை இப்படி கொள்கிறாங்களே இல்லையா? அப்படி பார்த்த கிறிஸ்து அந்த தேவதூதர்களுக்கே ஒரு பாடமானார்னு படிச்சுக்கிறோம். கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட தேவதூதர்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் இப்போ என்ன கண்டிஷனில் அவரை பார்ப்பாங்க? அது வேணும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினதுனால பாருங்கள், ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி, கவனிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேலேயா, அண்ட சராசரம் நல்லா சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குது? பரலோகம். பரலோகத்திலையும் தன்னுடைய மகனை அவர் உயர்த்தி வச்சிருக்கார். எப்படி? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்க. பார்த்தீங்களா? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். புரியுதுங்களா? எல்லாருடைய முழங்கால் யாவும் மண்டி போட்டு நிற்கணும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி. எல்லாரும் அவர் என்ன செய்யணுமா? மண்டி போட்டு அவர் என்ன செய்யணும்? மரியாதை செலுத்தணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த அளவுக்கு தேவன் ஒரு ஹானர் கொடுத்தார் தன்னுடைய மகனுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே டோட்டல் வசனமே அவர் மூலமாக தானே வந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்கள். எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இல்லையா, இஸ்ரேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ கிறிஸ்துவின் மூலம்தான் தேவன் எல்லாத்தையுமே செய்திருக்கார். அப்படிங்கிற போது தேவன் எப்படி ஹானர் பண்ணியிருக்கார். எசேக்கியேல் கண்ட தேவாலயம்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஒரு பலிபீடம் இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் அந்த பலிபீடம் தெரியும். அது எதை குறிக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தேவனுடைய என்டையர் பிளானுடைய சென்டர் கோர் கிறிஸ்து என்பது அது காட்டும். கிறிஸ்து இல்லாமல் தேவனுடைய திட்டமே இல்லை. ஸோ இப்படியாக இப்படி ஒரு மேலான நிலைமையில் இருக்கிறவர் தன்னுடைய பிதா மேலையும் தன்னுடைய பிதாவினுடைய ஜனங்கள் மேலையும் வைத்த அன்புனால அவர் இவ்வளவு தூரம் வெறுமையாக்கி இறங்கினதுனால தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திட்டாராம். சும்மா சாதாரணமெல்லாம் உயர்த்தலை. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்ல கவனிக்கிறீங்களா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. நிறைய சப்ஜெக்ட் பேசியாச்சுங்களே. கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்ன சந்தோஷம்? நிறைய சந்தோஷம் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான சந்தோஷமே கவனிக்கிறீங்களா? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல காட்டின வெறுமை இருக்குல்ல, அந்த வெறுமையில் அவர் சந்தோஷப்பட்டார். எப்படி பவுலெல்லாம் சிறுமையில் சந்தோஷப்பட்டார்களோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ள பிதாவாகிய தேவனுடைய மடியில் உட்கார்ந்துட்டு கீழே வந்து சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி வர்றதில் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினாராம். அந்த ஆர்வத்துக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது பாருங்க. அவமானத்தை எண்ணாமல். அப்போ அதில் என்ன இருக்குது? அவமானம் இருக்குது. அப்போ அந்த அவமானத்தை எண்ணலை.
அடுத்தது சிலுவையை சகித்து. புரியுதுங்களா? இதில் எல்லாம் அவருடைய சந்தோஷம் அடைகிறது தான். அவமானத்துக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது, சிலுவையை சகிக்க. அதனால தான் மிக நிதானமாக தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய அந்த துன்பத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய நீதிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் பொழுது ஆண்டவர் மிக பக்குவம் உள்ளவராக அதை சந்தோஷமாக செய்து முடித்தார். அதனால் தேவன் அவருக்கு கொடுத்த மகா பெரிய ஆச்சரியமான விஷயம், இங்கிருந்து மேலே போகும்போதே சொல்லிட்டு போயிட்டார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அவருடைய மரணத்துக்கு முன்னால் இந்த மனுஷனாக வந்தார் இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எந்த அதிகாரமும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவருக்கென்று எந்த அதிகாரத்தையும் அவர் வைக்கலை. அதனால் தேவன் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்ஷத்தில் உட்காரும்படி செய்து, கவனிக்கிறீங்களா? எபேசியர் 1:22 பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு எபேசியரில். அதாவது இந்த வசனத்தை ரொம்ப புரிந்து கொள்ளணும்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் திருந்துவதற்கு தேவன் திருச்சபையினுடைய ஒரு வாழ்க்கையை பயன்படுத்த போகிறார். அப்போ திருச்சபை எவ்வளவு மேலான நிலைமை பாருங்க. திருச்சபையுடைய லைஃபையே காட்ட போகிறாராம் உலக ஜனங்களுக்கு. இவங்களை மாதிரி கீழ்ப்படிங்க, இவங்களை மாதிரி பரிசுத்தமாக மாறுங்கன்னு சொல்லி. அப்போ திருச்சபையே மேன்மை. அந்த திருச்சபையை திருத்துவதற்கு கிறிஸ்து தலையாக தேவன் என்ன பண்ணியிருக்காராம், வச்சிருக்காருன்னா, அப்போ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அவர் உயர்த்தியிருக்கார் பாருங்க. ஸோ அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு அவர் வரும் பொழுது அது ஒரு மேலான நாமம். நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா? மேசியா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும். மேசியானாலே பாருங்கள், எபிரேய மொழியில் மேசியா, கிரேக்க மொழியில் கிறிஸ்து, தமிழ்லேயும் கிறிஸ்து தான், இங்கிலீஷில் கிரைஸ்ட். கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். முதல் வருகையில் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரெண்டாம் வருகையில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் எப்படி அரசாள போறார் தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 2:27 வாசிக்கலாம். அவர் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவார், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்படி தெரியுமா இருக்குமா? இருப்பு கோலார் அரசாட்சி பண்ண போறாராம். அப்படின்னா புரியுதா? எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்ல மாட்டார், இனி நான் சொல்கிறபடி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் சொல்கிறதில்ல, நீ கேட்டு நடந்தே ஆகணும் அப்படின்னா புரியுதுங்களா? சர்வாதிகாரம் அதான். நடந்தே ஆகணும்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? நடந்தே ஆகணும். நீ ஆசீர்வாதத்தை வாங்கி ஆகணும். ஏன்னா உன்னுடைய முற்பிதாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் அதை மனசில் வச்சுட்டு இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாராம். அதன் நிமித்தம் உலக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸோ ஆசீர்வாதமாக மாறிடும் பாருங்க. பிடிவாதம், பக்கவாதம் ராஜ்யத்துக்குள்ள என்னவா மாறிடும்னா ஆசீர்வாதம். அப்படின்னா புரியுதா? கம்பல்சரியாக நீ ஆசீர்வாதத்தை வாங்கியே தீரணும். நீ சந்தோஷமாக இருந்தே தீரணும். நீ கவலையே படக்கூடாது. சுயநலம் இல்லாத சாந்த குணமுள்ள சர்வாதிகாரி அவர் தாங்க எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க முடியும். அதனால் தேவன் ஒரு மிகப்பெரிய பரீட்சையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வச்சு, அந்த பரீட்சையில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சு, இப்போ பாருங்கள் 11ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது இந்த பாடத்தில் நமக்கு என்ன செய்தி ஆண்டவர் சொல்ல வரார், தேவன் சொல்ல வரார் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கலாமா? இதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷன் என்ன இருக்குது அடுத்த வாரம் பார்க்கலாம். இதில் என்ன செய்தி சொல்ல வரார்? இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான நிலைமையிலிருந்து வெறுமையாக இருக்கார் இல்லையா? நம்ம ஏற்கனவே வெறுமையாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நினைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதான்? கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதான். இப்போ கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளவு மேன்மையிலிருந்து தாழ்மையானார்,
எவ்வளவு தாழ்மையிலிருந்து மேன்மைக்குள்ள போனார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தேவனால் தாழ்த்தப்படுவான். சாத்தான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவார். கிறிஸ்து. புரியுதுங்களா? அன்புக்குரிய சகோதர சோழி, இப்போ அடுத்து வரக்கூடிய காரியங்களில் இதை எப்படி சபை எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணுங்கிறதா இந்த போராட்ட ஜீவியத்தில் திருச்சபையின் பிள்ளைகள் கிறிஸ்துவுடைய சிந்தையை தரித்து கொண்டால் அவர்கள் தாழ்மையாயிடுவாங்க, மேன்மையாயிடுவாங்க. அது எப்படி அதுக்குரிய சூழ்நிலைகள் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.